அன்பான பக்தர்களுக்கு வணக்கம். பச்சை நிற மேனியைக் கொண்டு கருணையின் வடிவமாக உலகைக் காக்கும் பச்சையம்மன் உருவான அந்த அற்புதமான வரலாறு குறித்து இப்போது பார்க்கலாம். ஒரு சமயம் கைலாயத்தில் பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூட. அதனால் உலகம் இருளில் மூழ்கியது. தனது தவறுக்கு பிராயச்சித்தம் தேடவும் ஈசனின் இடப்பாகத்தை பெறவும் பார்வதி பூலோகத்தில் தவம் செய்ய முடிவு செய்தார். அவர் காஞ்சியிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் வழியில் வாழைப்பந்தல் அமைந்த ஒரு இடத்தில் மணலில் லிங்கம் பிடித்து வழிபட தீர்மானித்தார். பூஜைக்காக நீர் கொண்டுவர தன் மகன்களான விநாயகர் மற்றும் முருகனை அனுப்பினார். அவர்கள் தாமதமானதால் பார்வதி தன் கையில் இருந்த பிரம்பால் பூமியை கிளறினார். அங்கிருந்து நீர் ஊற்றெடுத்து ஒரு நதியாக பாய்ந்தது. அதன் பின்னர் விநாயகரின் கமண்டல நதியும் முருகனின் சேயாரும் வந்து சேர்ந்தன. இந்த மூன்று நதிகள் சங்கமித்த இடத்தில் பார்வதி நீராடி ஈசனைத் தொடர்ந்து வழிபட்டதன் விளைவாக அவருடைய சிவந்த திருமேனி பச்சை நிறமாக மாறியது. இதனால் அவர் பச்சையம்மன் என்று அழைக்கப்பட்டார். அவர் தவம் செய்யும் போது சூரகோபன் என்ற அரக்கன் இடையூறு செய்ய முயன்றான். சிவபெருமான் வாள்முனியாகவும் மகாவிஷ்ணு செம்முனியாகவும் தோன்றி அம்மனின் தவத்தை நிறைவு செய்ய உதவினர். இவ்வாறாக பார்வதி தேவி தன் தவத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். தனது தவத்தின் உக்கிரத்தால் பச்சை நிற மேனியை பெற்று பச்சையம்மன் என்ற திருப்பெயருடன் விளங்கிய அன்னைக்கு சிவபெருமான் மனமகிழ்ந்து திருவருள் பாலித்தார். அன்னை பார்வதி தான் விரும்பியவாறே சிவபெருமானின் இடப்பாகத்தை பெற்று அர்த்தநாரீஸ்வரராக ஐக்கியமானாள். இந்த முக்கூட்டு தலத்தில் அமைந்த பச்சையம்மன் கோவில் அம்மனின் தவத்தை மெய்ப்பிக்கும் புனிதத் தலமாக இன்றும் திகழ்கிறது. பச்சையம்மனாக விளங்கும் அன்னை உலகை ஆளும் மகா சக்தியாகவும் கருணையின் திருவுருவமாகவும் பக்தர்களின் துயரங்களை தீர்க்கும் அருளாளராகவும் விளங்கி இன்றும் பல கோடி மக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்.